ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேன் கார்டு நம்பர் கூட ஆதார் கார்டு நம்பரை எப்படி எஸ்எம்எஸ் த்ரூ லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூலை 31 பேன் கார்டு நம்பரை ஆதார் கார்டு நம்பர் கூட லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம எஸ்எம்எஸ் த்ரூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எஸ்எம்எஸ் வந்து 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பலாம். 567678 ஆர் 56161க்கு அனுப்ப முடியும். ஸோ அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா UIDPAN ஸ்பேஸ் விட்டுட்டு 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஸ்பேஸ் 10 டிஜிட் பேன் நம்பரை டைப் பண்ணோம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். UIDPAN ஸ்பேஸ் ஆதார் நம்பர் ஸ்பேஸ் பேன் நம்பர் கொடுத்து நீங்கள் இதை சென்ட் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண பிறகு அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு லிங்க் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புவாங்க. சப்போஸ் உங்கள் பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் இருக்கிற நேமில் சின்னதாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணோம். அப்போது இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இந்தியா efilling.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடை லிங்க் ஆதார்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பேன் நம்பர், ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார் கொடுக்கணும். இதில் வந்து இது நீங்கள் ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டுனா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க விஷுவலி சேலஞ்ச் யூசர்ஸ் கேன் யூஸ் பிலோ OTP ஆப்ஷன் இன்ஸ்ட் ஆஃப் இமேஜ் கேப்சான்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து இஃப் date of birth and gender is fully matched and name as per Aadhaar is not exactly matched, then the user has to additionally provide Aadhaar OTP கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேம் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.